ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஜி அவார்ட் பற்றி நிறைய ஹாப்பியான அப்டேட்ஸ் பேசணும். அதை நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் பேசுகிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் நம்ம சுவாமியோட ஒரு பெஸ்ட் மொமெண்ட்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜி அவார்டு உங்களுக்கு பிடிக்கல, சுவாமி ஃபேனாக இருந்தும் வீக்காக ஃபேனாக உங்களுக்கு பிடிக்கலாம், தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. பிகாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் இங்கே நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே நெகட்டிவாக அகைன் சாமி பற்றி பேசுவாங்க. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு அந்த வேர்டு அங்கே யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சோலோ அவார்ட் நம்ம விஜய் வந்து வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பிரதர் அவார்டு வாங்கியிருக்காரு அண்ட் பேர் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் வரைக்கும் வாங்கின மேக்ஸிமம் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா பேர் அவார்ட். அதுவும் எஸ்பெஷலி அதிக பேர் அவார்டு வாங்கினது நம்ம வீக்காக தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் இருந்தாலும் இண்டிவிஜுவல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால தான் விகடனில் கிடைக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆனது தான் வந்து மிச்சம். ஸோ அதில் இல்லையா ஒரு இடத்துல இண்டிவிஜுவல் அவார்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேருங்கிறது ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அவங்களோட அந்த பாண்டிங் தான் வந்து குறிக்குமே தவிர, ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்து மென்ஷன் பண்ணும்போது அவங்கள தனியாக அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நானும் எதிர்பார்த்தேன். பட் பேர் அவார்டுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெண்டு பேரோட அந்த பாண்டிங் அண்ட் அந்த அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அது ஒர்க் அவுட் ஆனால் தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஓகேங்களா? பட் அதுவே ஒரு பெரிய விஷயம். பட் அதுக்கு கொடுத்த லெவலுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு அவார்டே கிடைக்கல. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேராகிராஃப் ஆக்ட் பண்ணாலும் அது வந்து ட்ரெண்ட் ஆகுது. அதுதான் நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம கேவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பேர் அவார்டு தான் வாங்கியிருப்பார், மகாநதிலையுமே பேர் அவார்டு. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரதருக்கான நுப்புறமால பிரதருக்கான அவார்டு வாங்கியிருக்காரு. பட் இண்டிவிஜுவல் அவார்டு வாங்கினதில்லை. அங்கேயுமே பேர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெண்டிங் பேர், ஃபேவரட் பேர் நான் அவார்டு வாங்கியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் என்னோட சோலோ அவார்டு ஃபேவரட் ஹீரோ அப்படிங்கிறத வந்து அவர் மென்ஷன் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக அந்த அவார்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வாழ்த்துக்கள் நம்ம சுவாமி ப்ரோ. ஆக்சுவலி இதுதான் எதிர்பார்த்த, இண்டிவிஜுவல் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜீ தெலுங்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்மளோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் அண்ட் தேங்க்ஸும் அந்த டீமுக்கு சொல்லலாம். பிகாஸ் 50 days தான் ஆகுது சீரியல் லான்ச் ஆகி, அவங்க டெலிகாஸ்ட் ஆகி. பட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஹீரோக்கான அவார்டு கிடையாது ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஓட்டிங் அடிப்படையில் தான் வந்து ஜியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஓட்டிங் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளும் தான் ஓட் பண்ணியிருக்கோம். அது ஓட் பண்ணுறதை பற்றி நான் எக்ஸ்பிளைனும் போட்டிருந்தேன், நானுமே ஓட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நம்மளோட பார்ட்டும் நிறைய இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நம்ம சுவாமி ப்ரோக்கு வாழ்த்துக்களையும், ஸோ ஓட் பட்ட அனைவருக்கும் ஒரு தேங்க்ஸும் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதுலேயுமே நடந்திருக்கு. அதை நான் வந்து வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வருத்தமாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த சீரியல் அது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹேட்டும் நமக்கு ஒரு வருத்தமும் இருக்காது. புரிதலோட பார்த்தீங்கன்னா எதுவுமே தப்பாக தெரியாது நான் நினைக்கிறது. என்னோட கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விதமான ஒரு தாட் இருக்கும். உங்களுடைய கருத்துன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக டான்ஸாக இருக்கட்டும், அவார்டில் பாட்டு பாடினது, அதெல்லாம் தனியாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த வாய்ஸ் லாங்குவேஜ் புரியல, பட் அதை பாடினது அப்படி கேட்கணும் அப்படின்னு ரொம்ப வாய்ஸாக இருக்கட்டும், ஒரு பாடினதாக இருக்கட்டும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.